ரூல்ஸ் வந்து இப்படி தான் மேட் பண்ணியிருக்காங்களா இல்லை இந்த வேர்ல்டு கப்லேருந்து இதை கொண்டு வந்திருக்காங்க? இல்லை இதுதான் ரூல்ஸ். இந்த மாதிரி டையான சுச்சுவேஷனில் யார் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பவுண்டரிஸ் எடுத்திருக்காங்களோ அவங்க இந்த போட்டியின் வின்னர்னு சொல்லுது. மார்டின் குப்டில் அவர் தான் இந்த மேட்சை ஸ்பாயில் பண்ணார். ஒரு ரன் போகக்கூடிய ஒரு இடத்தில் 6 ரன் வந்தது. இந்த ஓவர் த்ரோ சப்போஸ் இல்லாமல் இருந்ததுன்னா நியூசிலாந்து இன்னைக்கு வந்து வேர்ல்ட் சாம்பியன் பட்டத்தோடு இன்னைக்கு இருந்திருக்கும். எதிர்பார்க்கப்பட்ட டீம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. பிரச்சனை என்னன்னா அடுத்த இந்தியாவுக்கு விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் யார்? தோனி வந்து இன்னொரு 1 இயர் ஆடுவார். பட் அவர் சிஎஸ்கே கூட 2 இயர்ஸ் ஆடுவார். அது வேற விஷயம். அடுத்த வேர்ல்டு கப்புக்கு வருவார் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. 50 ஓவர்ஸ் கேம் ரிட்டையர் பண்ணிட்டு T20 மட்டும் ஆடுறா கூட சொல்லலாம். மேட்ச் முடிஞ்ச பிறகு ரவிசாஸ்திரிக்கும் விராட் கோலிக்கும் பயங்கரமான ஒரு லடாய் இருந்ததா ஒரு கேள்விப்பட்டோம். 50 ராய்னு ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அவர் தேவையில்லாமல் இவங்களே ரிட்டையர் பண்ணிட்டாங்க. இழந்த புகழை இந்தியா வந்து மீட்டுக்கு வேணுமென்னா T20 டோர்னமெண்ட் வேர்ல்ட் கப் நம்ம வின் பண்ணி தான் ஆகணும். ரவிசாஸ்திரி ஹஸ் டு கோ டு கமெண்டேட்டர் பாக்ஸ். நல்ல கமெண்டேட்டர். ராகுல் டிராவிட் பயப்படுறார் வர்றதுக்கு. இன்னைக்கு இருந்த இந்த இந்தியன் டீம் வெரி குட் டீம். நாம கையில் வந்து விட்டுட்டோம். தோனியை எதுக்காக 6 ரன் அனுப்பிச்சாங்க அப்படின்னா, ஏன்னா ஆதன் தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த ஷோ வந்து கண்டிப்பாக ஒரு SPL ஷோ, அதாவது ஸ்பெஷல் ஷோவாக தான் இருக்கும். பிகாஸ் நேற்று நடந்த மேட்ச் எல்லாருக்குமே தெரியும். வேர்ல்டு கப்போட ஃபைனல் மேட்ச் இங்கிலாந்து வந்து வின் பண்ணியிருக்காங்க. நிறைய சர்ச்சை அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விறுவிறுப்பான நிறைய விஷயங்களும் நடந்துச்சு. அதை பற்றி நாங்கள் எப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணி பார்த்தாலும் எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ அதனால் வந்து கிரிக்கெட் ஆலோசகர் நம்ம ஹாரிங்டன் சார் தான் வந்திருக்காரு. வெல்கம் டு தி ஷோ சார். மேட்ச் நேற்று கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக எல்லாருமே உலகமே எதிர்பார்த்த வேர்ல்டு கப் ஃபைனல் இந்த மாதிரி நடந்தது உங்களுக்கு திருப்தி அளிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, செமிஃபைனல்ஸில் ஒரு மழை வந்தது. திருப்பியும் பார்த்தீங்கன்னா மழை வராமல் லார்ட்ஸில் திருப்பி மழை பெஞ்சா ரிவர்ஸ் டே ஒன்று இருக்குது, அது இருக்குமா அப்படின்னு சர்ச்சைகள்லாம் இல்லாமல் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நல்ல ஒரு டே அது. நியூசிலாந்து வர்சஸ் இங்கிலாந்து. பட் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பெரிய வருத்தப்பட்ட விஷயம், இந்தியா அந்த இடத்துல ஆடி இருக்க வேண்டிய நேரம் அது. 131 கோடி மக்களும் வருத்தப்பட்டு தூக்கத்தை இழந்து மிகுந்த கிரிக்கெட் ஆர்வல் மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி எல்லாருமே வந்து பயங்கர அப்செட்டை கொடுத்து விராட் கோலி டீம் வந்து ஆடலையே. இதை விட ஒரு பெட்டர் டீமுக்கு வந்து இனிமேல் ஃபியூச்சர் இந்தியா கிடைக்குமான்றது சந்தேகம். NZvsEng தோனியோட கடைசி வேர்ல்ட் கப் கூட இது. அப்படிப்பட்ட இடத்துல வந்து நம்ம வந்து இந்த போட்டியை நாம் இழந்து நியூசிலாண்டுக்கிட்ட நம்ம செமிஃபைனல்ஸில் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்த இந்தியா செமிஃபைனல்ஸ் வந்து வெளியேற்றப்பட்டது. பட் ஒரு விஷயம் அப்படின்னா பெஸ்ட் டீம் ஆல்வேஸ் வென் அப்படின்ற மாதிரி இருக்கும். வில்லியம்சனோட பொறுப்பான ஒரு ஆட்டம், அவர் அற்புதமான ஒரு கேப்டன்சி, ட்ரெமெண்டஸான அவங்களுடைய ஃபீல்டிங், அவங்களுடைய கால்குலேட்டான போலிங், இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நியூசிலாந்து இஸ் ஃபிட் எனஃப் ஃபார் ப்ளே ஃபார் த ஃபைனல்ஸ் அப்படின்னும் போது நேற்றைய போட்டிகள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெடிக்ஷன் வந்து எப்படியும் ஒரு 320 ரன்ஸ் இருக்கணும், 300+ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் வந்து எல்லாருமே சொன்னாங்க. இன்டர்நேஷ்னல் கவுன்சிலேருந்து ஆரம்பித்து BCCயில் ஆரம்பித்து எல்லா வல்லுநர்களும் இது 50 ஓவர்களில் ஒரு 300-310 ரன் இருந்தால் இந்த மேட்ச் வந்து குவைட் எனஃபாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சப்போஸ் நினச்சோம். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினாங்க நியூசிலாந்து. அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ட்ரெமெண்டஸ். அதாவது எப்படின்னா நீங்கள் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடும்போது அவங்களுடைய ஜேசன் ராய் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றும் ஓப்பனர்ஸ் 1 down 2 down எல்லாமே சேர்த்து அப்படின்னா நல்ல ஒரு சேஸ் கொடுப்பாங்க, நல்ல ஒரு பெரிய ஸ்கோராக வரும் அப்படின்னு தான் நம்ம சப்போஸ் நினச்சோம். பட் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து 240 ஆல் அவுட்டு. நியூசிலாந்து 240 ஆல் அவுட்டு. அதை சேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. 240 ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாம் நினச்சோம். இந்தியாவோட எப்படி அவங்க ஆடினாங்களோ அதே மாதிரி வந்து 240 ரன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. பட் மேட் ஹென்ரி அண்ட் போல்ட் இவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ணாங்க. பட் ஜேசன் ராயோட இன்னிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளெமிஷாக இருந்தது, எடுத்தோன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜானி பிரெஸ்டோ அவரும் வந்து பிரமாதம் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். 2 பேரும் ட்ரெமெண்டஸாக ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஒரு இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 25 for no loss, 30 for 1 அந்த மாதிரி 30 for no loss இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் வந்தது. ஜேசன் ராய் அவுட் ஆன உடனே ஒரு நியூசிலாண்டுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் இருந்தது, ஏன்னா ஒரு பெரிய பேட்ஸ்மேன் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து விக்கெட்ஸ் ஆர் ரெகுலர் இன்டர்வல்ஸ் 84 for 4 அப்படி இருந்த ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 ஓவர் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்கோரை எட்டி பிடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ரசிகர்கள் வந்து ஏகப்பட்ட ஸ்பெக்டேட்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட கிரவுண்டில் மட்டும் இல்லாமல் அவுட் சைட் த கிரவுண்டு, ரோடு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்னா டெஃபினட்டாக யாராவது ஒரு ஆள் வந்து டெஃபினட்டாக ஆடுவாங்க அப்படின்னு தான் நிச்சயமாக நம்ம நினச்சோம். பட் இந்தியாவோட அந்த ஜாஸ் பட்லர் அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஃபுல்லாக நின்றுறாரு. அவர் வந்து ட்ரெமெண்டஸான ஃபார்மில் இருக்கார். எதர் நீங்கள் போலிங்கும் சரி, பேட்டிங்கும் சரி, ஃபீல்டிங்கும் சரி, அவர் வந்து பிரமாதமான ஒரு ஆல்ரவுண்டர். ஒரு இங்கிலாந்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஜஸ்ட் ஸ்டேஜ் சார். நேற்று மறுபடியும் ஒரு 7 ரன் நினைக்கிறேன் நான், ரொம்ப பிரமாதமானார். அவர் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அவரோட வரக்கூடிய பேட்ஸ்மேன் எல்லாமே அவர் ஆட வச்சுட்டே இருந்தார். பட் ஃபேட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளிக் ஆடினாங்க.
ஆடும்போது கரெக்டாக ஃபைன் லேக் போச்சு. ஃபைன் லேக்லேருந்து கிட்ட பார்த்தீங்கன்னா மார்டின் குப்டில் அவர் தான் இந்த மேட்சே ஸ்பாயில் பண்ணார். பட் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னென்ன தெரியல, நேற்று அவருக்கு பேட் டே அது. அவர் ஸ்ட்ரைட்டாக ஒரு நான் ஸ்ட்ரைக் த்ரோ அடிச்சார். பட் அது பேட்டர் டிஃப்ளெக்ட் ஆகி அவர் பவுண்டரி போயிடுச்சு. ஒரு ரன் போகக்கூடிய ஒரு இடத்தில் 6 ரன் வந்துடுது. தர்மசேனா வந்து ரொம்ப ஸ்டைலாக கொடுத்தாரு, அது 6 ரன்ஸ் அப்படின்னு. அந்த 6 ரன்கள் மட்டும் கிடைக்காம இருந்திருந்தாருன்னா நியூசிலாந்து வந்து பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் போல் மிஸ் பண்ணாங்க. ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து ஒரு காட்டன் போல் மிஸ் பண்ணாங்க. மூணாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வந்து சின்னதாக தான் தெரிஞ்சுது. லார்ட்ஸ் வந்து எப்போயும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட் லெக் ஸ்டம்பில் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் பார்த்தீங்கன்னா மடக்கி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அது வந்து 66 மீட்டர் தான் பவுண்ட்ரி. இது ஷார்ட் மீட் விக்கெட் மாதிரி தான் அது. பட் ஸ்ட்ரைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 85 மீட்டர்ஸ் பவுண்ட்ரி. பட் ரெண்டு டீமுக்கும் சேம் தான். அது வந்து நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அப் டு த மார்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து க்ளோஸாக வந்து டை ஆயிடுச்சு. டை ஆன போட்டியை திருப்பி எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சூப்பர் ஓவர் கொண்டு வந்துட்டாங்க. சூப்பர் ஓவர் இஸ் ஆல்வேஸ் தேர் அப்படின்னும் போது சூப்பர் ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா 15 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க அவங்க. 15 இவங்களும் 15 அடிச்சாங்க. பட் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 5வது பால் 2 ரன் வின்னு, 6வது பால் 1 பால் 2 ரன்ஸ் ரிக்வயர் அப்படின்ற ஒரு இடத்துல அங்கே வந்து நல்ல ஒரு ஹைட் ஒரு 6 ஃபுட்டர் வந்து மார்டின் குப்டில் வந்து ரொம்ப ஒரு சாலிடான ஒரு பேட்ஸ்மேன் அவர் 6வது பால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நட்ஜ் பண்ணி ஒரு மிட் விக்கெட்டில் பவர்ஃபுல்லாத ஷாட், பவரே இல்லாத ஒரு ஷாட்டை மிட் விக்கெட்டை கொடுத்துருவோன்னாரு. அது கம்ப்ளீட்டாக பார்த்தா ஒரு ரன் அவுட் ஆயிடுச்சு. மேட்ச் என்ஜின டை. பட் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆன டீமும் செகண்ட் பேட்டிங் ஆன டீமில் எந்த டீமில் இந்த மாதிரி டையான சுச்சுவேஷனில் யார் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பவுண்ட்ரிஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்களோ எடுத்திருக்காங்களோ அவங்க இந்த போட்டியின் வின்னர்னு சொல்லுது. 27 பவுண்ட்ரி இங்கிலாண்டு. ஸோ 27 பவுண்ட்ரி இவங்க 17 தான் நினைக்கிறேன், 17 18 தான் இருந்தது. ஸோ அக்கார்டிங் டு சிச்சுவேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் த வின்னர் இஸ் இங்கிலாந்து அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் ஆடின எல்லா போட்டியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் எல்லா வேர்ல்ட் கப் பார்த்தீங்கன்னா நெக் டு நெக் வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரன் லீட் இருக்கும், 20 ரன் லீட் இருக்கும், 15 ரன் லீட் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். இது ஒன்று தான் ஃபஸ்ட்டு டை ஆச்சு. அடுத்தது சூப்பர் ஓவர்லையும் டை ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரே ஒரு விஷயம், ரூல்ஸ் வந்து இப்படி தான் மேட் பண்ணியிருக்காங்களா இல்லை இந்த வேர்ல்டு கப்லேருந்து இதை கொண்டு வந்திருக்காங்க? இல்லை இதுதான் ரூல்ஸே தான். இந்த 2019 வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கும் போது 12வது உலகக்கோப்பை நீங்கள் ஆரம்பிக்கும் போது இதோட ரூல்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஐசிசி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸில் வந்து ஏதாச்சும் மழை வந்ததுன்னா ரிசர்வ் டே ஒன்று கொடுத்துருந்தான். அப்படி ரிசர்வ் டேயில் சப்போஸ் நாமளும் இப்போ நியூசிலாண்டு ஆரணும் வைங்க, ஃபஸ்ட் டே வந்து மழை ஃபுல்லாக பெஞ்சிக்கிட்டே இருந்தது, ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து இந்தியா. ஸோ 15 பாயிண்ட் எடுத்து இந்தியா தே ஜஸ்ட் மூவ் டு த ஃபைனல்ஸ். அந்த மாதிரியே மழை வந்திருக்கலாம் நமக்கு. ஸோ செகண்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா. பட் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ரூல் ஃபைனல்ஸில் வந்து சப்போஸ் மழை வந்திருந்ததுன்னா இட் இஸ் ரிவர்ஸ் டே. ரிசர்வ் டே வந்து போனால் அதுக்கு வந்து அடுத்த நாள் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து எல்லாருமே குப்தில் அவரை மட்டுமே நம்ம கார்னர் பண்ண முடியாது. டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே நேற்று எல்லாமே நல்லமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்த டீம் இதுதான் மைனஸ் அப்படின்னா நீங்கள் பெரிய மைனஸ் எதை சொல்லுவீங்க சார்? பெரிய மைனஸ் இங்கே சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வில்லியம்சன்ஸ் தான் செட்டிலான பேட்ஸ்மேன். கண்டிப்பாக சூப்பர் லெடி வாண்டார். இந்த 30 ரன் அவர் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஒரு ஷோல்டருக்கு மேலே போன பாலை வந்து அவர் ட்ரையே பண்ணியிருக்க வேணாம். யூஸ்வலாக அவர் அந்த பாலாம் அவாய்ட் பண்ணிட்டு வார். ஏன்னா இந்த மேன் இன் ஃபார்ம், க்ளோரியஸான கேப்டன்சி. அவர் வந்து ரொம்ப ஒரு புத்திசாலியான ஒரு கேப்டன். அவர் இந்த வேர்ல்ட் கப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் அண்ட் பெட்டர் ஹையஸ்ட் ரன் கேட்டர். ஸோ ரோஹித் சர்மா வந்து அவரோட அதிகம். பட் நேற்று அவருக்கு வந்து ஹையஸ்ட் ரன் கேட்டருக்கு வந்து பெஸ்ட் பிளேயர் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவரோட இன்னிங்ஸ், அவருடைய கேப்டன்சி, அவருடைய அணுகுமுறைக்காக தான் கொடுத்தாங்க. நேற்று அவர் அந்த 30 வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அப்படி கொஞ்சம் இன்னொரு 30 20 25 ரன் சேர்த்துருந்தாருன்னு வைங்க. ஸோ அது கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும். அது ஒரு பெரிய பேட் லக் அவங்களுக்கு. ரெண்டாவது பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா 2-3 விக்கெட்ஸ் ஃபாஸ்ட்டாக வந்துடுச்சு. ஸோ அது ஒன்று இருக்குது. பட் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷனை நடுவில் ஒரு 4-5 மெய்டின் ஓவர்ஸ் போயிடுது. ஸோ விக்கெட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும்போது அதே ஒரு அவங்க பெரிய ட்ராபேக் ஓப்பனர் சரியாக வந்து அவங்க ஸ்டார்ட் கொடுக்கல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிக்கலோஸும் பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் சிறப்பாக ஆடினார். நேற்று மட்டும்தான் அவர் நல்லா ஆடினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்டின் குப்டில் வந்து 12 ரன் அவுட் ஆகிட்டார். மார்டின் குப்டில் இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே ரன் அடிக்கல. ஸோ நான் அவர்கிட்ட எதிர்பார்த்து ஒரு 50 ரன் எதிர்பார்த்தேன். நேற்று ஒரு சிறப்பாக தான் ஸ்டார்ட் பண்ணார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். எல்லா விஷயங்களையுமே வந்து கேப்டனோட ஷோல்டர் தான் வந்து விடுது. ராஸ்டேலர் நேற்று வந்து பெரிய ஸ்கோர் ஆடலை. ராஸ்டேலர் சப்போஸ் ஆடிருந்தான்னு வைங்க, அதுவும் சப்போஸ் நல்லா இருந்திருக்கும். பட் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து ஒரு கம்பைன் டீம், ஒரு ஃபார்மடபுள் சைடு, சூப்பரான ஒரு சைடு இது. பட் 240 வந்து ஒரு 260 265 அப்படி தான் நம்ம எதிர்பார்த்தோம். எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னது வந்து 275 290 வந்து பெரிய ஸ்கோர் நாங்கள் இந்த கிரவுண்டில். பட் அதை ட்ரை பண்ணி அவங்க சப்போஸ் ஆடிருக்கலாம். நேற்று அதை வில்லியம்சன் சொல்லும் போதும் இன்னும் கூட ஒரு 20 ரன்ஸ் வந்து ஷார்ட் அப்படின்னு தான் சொன்னார் அவர். பட் ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு பெரிய நேற்று ஒரு பேட் லக் எப்படின்னா அந்த ஓவர் த்ரோ
அந்த ஓவர் த்ரோ சப்போஸ் இல்லாமல் இருந்திருந்தேன்னா நியூசிலாந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டு சாம்பியன் பட்டத்தோடு இன்றைக்கி இருந்திருக்கும். கண்டிப்பாக புதிய ஆல்ரவுண்டர் இவர் வந்து நேற்று தான் கவனிக்கப்பட்டார் அப்படின்னே சொல்லலாம். நியூசிலாந்து பிளேயர் அவர் அந்த சூப்பர் ஓவர் பயங்கரமாக விளையாண்டார் அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு ஈடு கொடுக்க முடியலையே, ஏன்னா குப்திலால் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்க ஒன்று பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து மார்டின் குப்தா உள்ள அமைச்சிருக்க வேணாம். ஆஸ் யூஷுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிக்கோலஸ் அவர் கூட வேற ஒரு பேட்ஸ்மேன் வச்சுருக்கலாம். ஏன் கேப்டனுக்கு வில்லியம்ஸனே வந்திருக்கலாம் உள்ள. ஏன்னா அவர் வந்து கால்குலேட்டாக ஆடுவார். ஆள் ஒரு பார்க்க தான் ஸ்மாலாக இருப்பார், பியூனிக்காக கொஞ்சம் குள்ளமாக இருப்பார், ஷார்ட்டாக இருப்பார். பட் வெரி பவர்ஃபுல், டெக்னிக்கலி இஸ் ஹைலி சவுண்ட் பேட்ஸ்மேன். ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தது வந்து அப்படி தான் அனுப்புவாங்க பார்த்தோம். இல்லை நீங்கள் ராஸ் டெய்லர் அமைச்சிடலாம். ராஸ் டெய்லர் வந்து நல்லா ஹைட் வெயிட்டாக இருப்பார், ரெண்டாவது ஒரு ஷார்ட்ஸ் ஆடுவார், ரெண்டாவது ஒரு லாங் தூக்கி அடிக்கிற பேட்ஸ்மேன். ஸோ எதுக்காக வந்து இவர் மேலே ஒரு அசாத்திய ஒரு நம்பிக்கை குப்தல் ஆடுவார், நிச்சயமாக வந்து நமக்கு கிளியர் பண்ணார். அந்த பால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 6th பால் அவர் ட்ரையே பண்ண அவர் ஃபாஸ்ட்டாக வந்து பவுண்ட்ரிக்கு அதை அனுப்பவே இல்லை. அவர் சும்மா ஏனோ தானோன்ற, அதாவது எப்படின்னா எப்படி இருந்தாலும் கேப்பில் போயிடணுன்ற நினச்சி தான் ஒன்றார். பட் நீங்கள் அங்கே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்டர் இருப்பாங்க. நீங்கள் ஜாஸ் பட்டரோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்லேயும் 150 to 200 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு போகும், வெளியில் அடிப்பார் அவர். ஸோ அவர் எல்லாம் இன்னிங்ஸ் இந்தியாவோட ஆடுமா பார்த்தீங்கன்னா சரியான அடி அடிச்சார். அதுக்கு முந்தின மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 60 அடிச்சார். அதே மாதிரி அவரோட ஃபீல்டிங் நீங்கள் பார்க்கணும். இஸ் என்ஜாயிங் இஸ் கிரிக்கெட். அதே மாதிரி பார்த்தா அந்த டீமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூயிங் இட். அதே மாதிரி ஓப்பனர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஓப்பனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிலே பண்ணணும். ஜான் ப்ரூஸோட இன்னிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளிஸ்டரிங் ஆனது. இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஆஸ்திரேலியாவோட சொல்லவே வேணாம். அந்த 224 வந்து டென்னிஸ் பால் அடிச்சாங்க. வந்து ஸ்டான்ஸ் எடுத்து தான் தெரியும், வந்து ஃபஸ்ட் ஓவர்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளோரியஸான எங்கேயோ கீழே போன டீம் இங்கிலாந்து வந்து வர முடியுமா, பாயிண்ட்ஸ் எடுப்பாங்களா, நீ தோற்றுருவாங்க அப்படின்னு சொன்ன டீம் வந்து அடுத்த 2 மேட்ச்சை ஜெயிச்சு அவங்க பாயிண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd பொசிஷனுக்கு வந்து அவங்க ஃபைனல் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் ஒரு விஷயம் சந்தோஷப்படாத விஷயம் என்னென்னா, ஹாப்பியான விஷயம், 2 டீமே வந்து இது வரைக்கும் வந்து வேர்ல்டு கப்பை ருசிக்காதவர்கள். அந்த டேஸ்ட் வந்து நேற்று வந்து அது இங்கிலாந்து கிடச்சிது. கிரிக்கெட்டை கண்டுபிடித்த இங்கிலாந்து வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து கோடான கோடி அவங்களுடைய மக்கள் அத்தனை பேரும் சரி, உலகத்தில் எல்லாருக்குமே சரி, எல்லாமே ஹாப்பி இங்கிலாந்து வின் பண்ணுது. பட் அட் சேம் டைம் இந்த மாதிரியான ஒரு பேட் லக்கில் நியூசிலாந்து தோக்கணுமா அப்படின்னும் போது கஷ்டமாக இருக்கும். ஒரு பேட்ஸ்மேன் இறங்கி 6 வெளியில் வச்சு ஹாப்பி, ஓகே சரியாக போடலான்னு சொல்லலாம். பட் ஒவ்வொருத்தரோட வந்து உங்களுக்கு 6 ரன் கிடைக்குது அப்படின்னா அந்த ஒரு ஓவர் தான் ஒரு மேட்சோட டேர்னிங் பாயிண்ட். மார்டின் குப்தலோட முகமும் மார்டின் குப்தலோடைய பாடி லாங்குவேஜும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் வில்லியம்சன்ஸ் அவர்கிட்ட ரொம்ப நெருங்கி போனார். அந்த சீன் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியாது. போயிட்டுக்கிட்டே ஏதோ சொல்லிட்டு அவர் டேப் பண்ணி கொடுத்தாரு, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு கேப்டன்சி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாண்டு பத்திரிகைகள் அது வந்து ஒரு சாலிடாக எழுதும். பட் இங்கிலாண்டோட பத்திரிகை மிகவும் மோசமாக எழுதும். ஆஸ்திரேலியா பேப்பர்ஸை பார்க்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் விராட் கோலி எவ்வளோ பெரிய எதுவானாலும் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா மட்டமாக தான் எழுதுவாங்க. ஸோ இங்கிலாந்து வந்து ஒரு மாதிரி தான் எழுதுவாங்க. பட் ஒரு நல்ல ஒரு மேட்ச்சு, நல்ல ஒரு கேப்டன்சி, அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ரன் கெட்டர் அந்த வில்லியம்சன்ஸ். நிறைய விமர்சனம் வந்துட்டுருக்கு சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது லாஸ்ட்டாக நடந்த மூணு வேர்ல்டு கப்புமே அப்படி தான். இந்தியாவில் நடந்தப்போ இந்தியா வின் பண்ணாங்க, ஆஸ்திரேலியா நடந்தப்போ ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. இப்போ இங்கிலாந்து நடந்திருக்கு, இங்கிலாந்து தான் வின் பண்ணணுன்ற ஒரு கட்டாயமும் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனம் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அது அப்படி இல்லை. அது வந்து ஆக்சுவலாக பார்த்தா அது வந்து அப்படி அமைஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா டெஃபினட்டாக வின் பண்ணணுன்ற ரொம்பலாம் கிடையாது, கஷ்டப்பட்டு தான் ஜெயித்தோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் ஒரு வாட்டி ஆர்கனைஸ் பண்ணாங்க, 2 கண்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் கேட்டுக்கிட்டாங்க. செமிஃபைனல்ஸ் நான் வந்து எங்கள் கண்ட்ரியில் தான் ஆடுவோம், நியூசிலாந்து வந்து எங்கள் கண்ட்ரியில் ஆடுவோம், ஆஸ்திரேலியா வந்து எங்களுடைய கண்ட்ரியில் தான் ஆடுவோம், நாங்கள் வந்து அதை விட்டு போக மாட்டோம். ஸோ அவங்க வந்து கிரைஸ்ட் சர்ச்சில் ஆடுவாங்க, நாங்கள் இவங்க நடிலையில் தான் ஆடுவோம்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் பண்ணிச்சேன், ஓகேன்னு சொன்னாங்க. பட் இது வந்து எப்படின்னா ஆக்சுவலாக இந்த வேர்ல்டு கப் வந்து இங்கிலாந்து ஜெயிக்க முடியுமான்றது டவுட் தான் இருந்தது. ஏன்னா அவங்க வந்து வர முடியாதா அப்படின்றது தான் இருந்தது. சொல்லி வைத்தால் போல் அந்த கடைசி 2 மேட்ச் வந்து நமக்கு அகென்ஸ்டாகவும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெமெண்டஸான கேம் விளாண்டாங்க. ஸோ அந்த எக்ஸலண்ட் ஷோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கப்பட்ட டீம் வந்து ஒரு டீம் வந்து இந்த வேர்ல்டு கப்பில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா மிக சிறப்பாக ஒரு ஆடக்கூடியவங்க. அவங்க எப்பவுமே வந்து செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துருவாங்க. ப்ரெடிக்ஷன் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 4th பிளேஸ், 4 டீமில் ஒரு டீம் சவுத் ஆஃப்ரிக்கா தான் நம்ம எல்லாமே சொல்லியிருந்தோம் எல்லாருமே. பட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பேட் லக்கு, அவங்களுடைய பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சொதப்பலாக ஆடி லாஸ்ட்டில் பார்த்தா அவங்க 2 மேட்ச் தான் ஜெயிச்சாங்க. ஸோ தேர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு பங்களாதேஷ்க்கு டாப் மோஸ்ட் வந்துச்சு, ஆப்கானிஸ்தான் வரை ஆயிட்டாங்க அவங்க. பட் திருப்பி அதை அவங்க சரி செய்து அவங்க வரணும். ஒரு விஷயத்தை ரொம்ப பாராட்டப்பட்ட விஷயம் இந்த வேர்ல்டு கப்பில் வந்து என்னால் கூட பேசப்பட்டது. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யார் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாலிடான ஒரு டீம் அப்படின்னும் போது பங்களாதேஷ். ஏன்னா தேர் இஸ் அப்கமிங் ஸ்டார்ஸ். அந்த முஸ்தஃபீர் ரஹீம்னு ஒரு கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்கார், ஒரு 4.5 தான் இருப்பார். அகேன்ஸ்ட் ஒரு ஆஸ்திரேலியாவோட ஆடின ஒரு 100 வந்து யாராலையும் மறக்க முடியாது. ரொம்ப அற்புதமான ஒரு 100, ஒரு கேட்சும் கொடுக்கல.
அதே மாதிரி நீங்கள் இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து 5 செஞ்சுரி அடிச்சார் ஹேட்ஸ் ஆஃப் டைம். பட் அட் சேம் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 5 5 கேட்ச் கொடுத்துருப்பாரு. அதுவும் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு கொடுக்கும்போது வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வாங்கி விடுவாங்க அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ். பட் முஸ்தபர் ரஹீமும் ஷகீப் அல் ஹசனும் நீங்கள் ஆடும்போது அந்த மாதிரி சான்ஸே இல்லை. அந்த டீம் வந்து கடைசி வரைக்கும் போராடி செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட்ஸ் வந்தாங்க உள்ள. சூப்பரான ஒரு கண்ட்ரி, அப்கமிங் கண்ட்ரி, ஒரு சவுத் ஏஷியன் கண்ட்ரி உள்ளே வருது அப்படின்னா அடுத்த வேர்ல்ட் கப் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க சிறப்பாக பண்ணுவாங்க. பட் இது பிரச்சனை என்னன்னா அடுத்த இந்தியாவுக்கு விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் யார் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். பட் இது வரைக்கும் நமக்கு ஸ்ட்ராங்காக ஒரு இன்னோவேஷனாக ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியாக கிட்டத்தட்ட விராட் கோலிக்கு வந்து பக்க துணையாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்றைக்கி லாஸ்ட் 1.5 வருஷம் விராட் ஜெயிச்சது அத்தனையுமே வந்து தோனியால் தான். ஏன்னா சங்கடமான நேரத்தில் பார்த்தீங்கன்னா தோனி கிட்ட ஓடி வந்துடுவார். தோனி மேனேஜர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவை கட்டிட்டு அப்படி வாயில் வச்சுருப்பார் க்ளோவை, அந்த இன்னர் க்ளோவை அப்படி பாயிண்ட் சொல்லிகிட்டே இருப்பார். நான் நல்லா ஒன்று கவனிச்சிங்கன்னா பங்களாதேஷோட ரன் போயினே இருந்தது. 2 பேரும் ஷகீப்பாக ஒரு ஆடிட்டு இருந்தாங்க, ரஹீம் ஆடிட்டு இருந்தாங்க. டக்குன்னு முகமது ஷமி என்ன பண்ணிட்டாரு, மிட் விக்கெட்டில் நிற்க வச்சிட்டாங்க. முகமது ஷமி ஸ்டார்ட் மிட் விக்கெட் இருந்ததுன்னா சாகலில் என்ன பண்ணார், முட்டி போட்டு ஒரு ஸ்வீப் அடிச்சார், கரெக்டாக மாட்டிக்கிட்டார். அதெல்லாம் தோனியால் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நிறைய கற்றுக் கொடுத்துட்டாரு. ஸோ விராட் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா தோனி வந்து இன்னொரு 1 இயர் ஆடுவார். எல்லோரும் தோனி ஆடுவாரா போயிடுவார்னு ப்ரெஸ் அண்ட் மீடியா வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தால் இன்னொரு 1 இயர் ஆடலாம். ஏகப்பட்ட விமர்சனங்க. அவர் எல்லா மேட்சும் சிறப்பாக தான் ஆடினார். 1-2 கேம் தான் போச்சு தவிர ஆப்கானிஸ்தான் நம்ம ஈஸியாக உதப்பட்டிருப்போம். ஆப்கானிஸ்தானோட அவர் வந்து 50 ரன் ஆடினார், 50 ரன்ஸ் ஆடினார். அதுக்கு அடுத்த மேட்ச் 30 ரன்ஸ் ஆடினார். கீப்பிங் இஸ் எக்ஸலண்ட்டு. ஸோ அவரோட ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா யாருமே கொஸ்டினே பண்ண முடியாத ஒரு ஃபிட்னஸ். இன்னொரு 1 இயர் ஆடக்கூடும். பட் அவர் சிஎஸ்கேக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆடுவார், அது வேறு விஷயம். மீண்டும் அவருடைய பங்களிப்பு என்பது இந்தியன் டீமில் வந்து ஆஃப்டர் இஸ் ரிட்டையர்மெண்ட் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி உள்ளவர் கமெண்டேட்டராக வரலாம். ஏன்னா ஒய் நாட் பிகேம் வெரி குட் கோச்சாக வரலாம், அட்வைசிங் கமிட்டியாக வரலாம். அதெல்லாம் வந்து போர்டு வந்து அவர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கும். பட் அடுத்த வேர்ல்டு கப்பில் இது வந்து சிறப்பான ஒரு டீம். இல்லை, எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்குது. அடுத்த வேர்ல்டு கப்புக்கு ஏன் டோனி வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. வருவார் அப்படின்ற ஒரு டவுட்டே இருக்குது. வருவார் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்த வேர்ல்டு கப்பில் ஒரு 43 வந்துடும். ஸோ பட் அவரோட ஏஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 38 இப்போ பயங்கர ஃபிட்டாக இருக்கார். அவர் இந்த அடுத்த T20 வேர்ல்டு கப்புக்கு பார்த்தீங்களா அதுக்கு அவர் ஷோர் ஆடுவார். ஸோ இன்னும் கூட அவர் சொல்லப்பட வேணுமானாலும் இப்படி கூட பண்ணுவார். அவர் 50 ஓவர்ஸ் கேம் ரிட்டையர் பண்ணிட்டு T20 மட்டும் ஆடுறா கூட சொல்லலாம் இந்த 1 இயருக்கு ஷார்ட் ஃபார்மேட்டை. பட் எவ்ரி திங் இஸ் கம்ஸ் டு அன் எண்ட். எல்லா நல்ல காரியங்களும் ஒரு நாள் முடிவுக்கு வர முடியும். சச்சின் டெண்டுல்கர் எனார்மஸான ஒரு கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் இந்தியா ரிட்டையர் ஆகும்போது எல்லோரும் அழுது திட்டோம். ஸோ அதுக்கு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி விராட் பண்ணிட்டார் உள்ள. ஸோ அந்த மாதிரி தோனி வந்து சிறப்பான ஒரு செயல்பாடு இருக்க மூலம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் அந்த இடத்துக்கு வந்து நிரப்ப வரா அப்படின்னும், விருதமன் ஷா அந்த இடத்த நிரப்ப வரா, தினேஷ் கார்த்திக் ஆல்சோ 32 அவர் வந்து நிரப்ப வரா அப்படின்னு இந்த மூணு கீப்பர்ஸுக்கிட்டே தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா வருத்தப்பட்ட விஷயம் அப்படின்னா நம்ம நியூசிலாண்டை தோற்ற காரணம் 2 விஷயங்கள் சொல்லுவேன் நான். ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவர் வந்து 30 ரன்ஸ் செட்டில் ஆகிட்டு மிட் விக்கெட்டை தூக்கி அடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டு போன ஒரு விஷயம். 32 ரன் நீ ஆடுற அதை அப்படியே 50 ரன் ஆக்கியிருந்தா. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வில்லியம்ஸோட கிரேட்டஸ்ட் கேப்டன்சி பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஷார்ட் மிட் விக்கெட் இருந்தது. ஒரு ஃபீல்டை தூக்கி டீப் மிட் வச்சுட்டு உடனே என்ன பண்ணிட்டாரு, கரெக்டாக லெஃப்ட் ஆன்ஸ்மெண்ட்டை கூப்பிட்டு விட்டார். லெஃப்ட் ஆன்ஸ்மெண்ட்டை பாலை கொடுத்து போட சொன்னோன்னே இவர் ஃபஸ்ட்டு இறங்கி ஆனார் 4 ரன், திருப்பி இறங்கி அடிச்சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா நல்லா 30 ரன்ஸ் நாட் அவுட்டு, நல்லா செட்டில் ஆனார். அப்போது நான் ஸ்ட்ரைக்கர் 2 போய் பேசிகிட்டு இருக்காரு, தோனி போய் பேசிகிட்டே இருக்கார். தள்ளியாடு மல்லமாடு கேட்டு இவர் ஜடேஜா கேட்டுட்ருக்காரு. பட் அவர் என்ன பண்ணார், கரெக்டாக லாங்கான தூக்கி அடிச்சு வில்லியம்ஸ் 2 அவுட்டு. இந்த 2 பேருமே கிட்டத்தட்ட 65 ரன் சேர்த்துருக்காங்க. இந்த 2 பேரும் இந்த 65 வந்து 100 ஆக்கியிருக்கலாம். இவர் 32 வந்து ஒரு 50 ஆடி இருக்கலாம். அவர் 32 ஒரு 6 ரன்ஸ் ஆடினாங்கன்னா இந்தியா பின்னாடி வந்து ப்ரெஷர் இருக்காது. எனக்கு இன்னொரு பெரிய ஆதங்கம் இதில் வந்து கிட்டத்தட்ட அட்ஜஸ்ட் போட்டு ரைட்டு ஸ்ட்ரெயிட்டவே தோனியை எதுக்காக 6 டவுன் அனுப்பிச்சாங்க அப்படின்னு தான். ஏன்னா ரிஷப் பண்ட்டு ஒரு பேட்ஸ்மேன், தினேஷ் கார்த்திக் 2, ஹர்திக் பாண்டியா 3. இந்த 3 பேட்ஸ்மேனும் அவ்வளோவான எக்ஸ்பீரியன்ஸாக கிடையாது, ஓரளவுக்கு ஆடுவாங்க. ரிஷப் பண்ட்டுக்கு இது 10th மேட்ச்சு, 10th மேட்ச் 11th மேட்ச் தான் அது. அந்த இடத்துல வந்து மகேந்திர சிங் தோனி உள்ளே வந்திருக்கணும். ரிஷப் பண்ட் பின்னாடி போயிருக்கணும். ஒரு 30 ஓவர் நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா அவர் சாலிடாக பண்ணுவார். ஸ்லோன்றாங்களே அந்த ஸ்லோன்லேயே அவர் 50 ரன் ஆட்டார். ஒரு முன்னாடி வந்திருந்தார்னா தள்ளி அடிக்கிறதுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 ரன்ஸ் வந்திருக்கும். அவர் செட்டிலான பிறகு அவர் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன், அவர் வந்து கிளியர் பண்ணிடுவார். அந்த இடத்துல நீங்கள் ரிஷப் பண்ட் அனுப்பிச்சு, அதுக்கடுத்து தினேஷ் கார்த்திக் அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் பாண்டியா அனுப்பிச்சு, இந்த 3 பேரை சொதப்பி எடுத்து செட்டில் ஆகாமல் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டிகள் வந்து சான்ஸே கொடுக்காம இந்த வேர்ல்டு கப்பில் வந்து ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுக்கப்பட்ட ரவீந்திர ஜடேஜா அவருக்கு எக்ஸலண்ட்டாக ஆடிட்டார். அவர் எனார்மஸான ஒரு கேம் ஆடி அவர் வந்து தோனியோட வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து இப்போ 112 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் 7th விக்கெட்டுக்கு, அது ஒரு ரெக்கார்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தோனியை ஃப்ரண்ட் அமிச்சிருந்தீங்கன்னா ஜடேஜா வந்து பேக்கில் இருந்திருப்பார். இல்லைனா தினேஷ் கார்த்திகை வந்து பின்னாடி அமைச்சிருக்கணும். தினேஷ் கார்த்திக் நல்லா ஃபினிஷ் பண்ணுவார். ஸோ ஸ்ரீலங்கா மேட்ச் யாருமே மறக்க முடியாது அகேன்ஸ்ட் பங்களாதேஷோட.
பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட நல்லா விளையாண்டு இல்லை 29 ரன்ஸ் ஆனார் லாஸ்ட் ஓவர். ஸோ அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன். இதுக்கெல்லாம் வந்து காரணம் ரவி சாஸ்திரி. ரவி சாஸ்திரி போன்ற ஒரு கோச்சஸ் 3 வருஷம் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ ஒரு அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான கேம்பெயினர் சொல்கிறாங்க. அவருக்கு இந்த விஷயங்கள் தெரியாதா, இல்லை கேப்டன் வந்து கேட்க மாட்டாரா? ஏன்னா ஆஃப்டர் த திங்ஸ் கெட்ஸ் ஓவர் மேட்ச் முடிஞ்ச பிறகு ரவி சாஸ்திரிக்கும் விராட் கோலிக்கும் பயங்கரமான ஒரு லடாய் இருந்ததாக ஒரு கேள்விப்பட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ கேட்டதுக்கு எதுக்கு அவ்வளோ பின்னாடி என்ன. பட் தோனியை பொறுத்த வரைக்கும் அவர் வாயை திறக்க மாட்டார் இன்றைக்கி வரைக்கும். கிட்டத்தட்ட அவர் கோல தான் உட்காந்துருப்பார், எப்போ அனுப்புறோம் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி. பட் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தடைகள், இந்த மாதிரியான ஒரு மிஸ்கால்குலேஷன் ஆஃப் சென்ட் பேட்ஸ்மேன். அவர் டாப்பும் 350வது மேட்ச் ஆடுறாரு அன்றைக்கி. அவர் 350 மேட்சஸ் ஆடுற ஒரு பேட்ஸ்மேனை, ஒரு டாப் ஸ்டாரை நீங்கள் என்ன கொண்டு போய் நீங்கள் வந்து 7 டவுன் இல்லை 6 டவுன் போகணும்னு சொன்னால் அது வந்து ஒரு மீனிங்கே கிடையாது. ஒரு வேளை என்ன அது தேவையெல்லாம் பண்ணிருக்காரு. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த பெனிஃபிட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இந்தியன் கோச் அப்படின்னு எல்லா கோச்சும் நீங்கள் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு கோச் காமிச்சிட்டே இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கோச் காமிச்சாங்க. அதே மாதிரி எல்லா கோச்சும் இந்த எஜ்ஜா ரைட் ஆன் த டார்கெட். எனக்கு தெரிஞ்சு ரவி சாஸ்திரி வந்து நெட்ஸில் எத்தனை நாள் இருந்தாருன்னு எனக்கு டவுட்டு. எனக்கு எதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விராட் கோலி இஸ் டாமினேட்டிங் தான் இருக்கேன். ஸோ கேப்டன் ஷுட் டாமினேட். இப்போ விராட் கோலி டாமினேட் பண்ணுறதுனால தான் ரவி சாஸ்திரி இஸ் ஸ்டேயிங் தேர் ஆஸ் அ கேப்டன். இல்லைனா கும்ப்ளே இருந்திருப்பார். கும்ப்ளேவால் வந்து விராட் கோலியோட இன்டிசிப்ளினான விஷயங்களெல்லாம் வந்து தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால தான் வெஸ்ட் இண்டீஸ்லேயே வந்து ரிசைன் பண்ணிட்டார் அவர். ஸோ கும்ப்ளே வந்து கிட்டத்தட்ட 600 விக்கெட் டெஸ்ட்டில் 400 விக்கெட் வந்து 1 டேஸில் ஒரு 1000 விக்கெட் எடுத்த ஒரு ஸ்டால்வார்ட்ஸ் அவரை போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் 6 மணிக்கு நெட்ஸ் கோர்ஸ் 6:45 உள்ளே வந்தார். ஸோ ஈ கொஸ்டின் வாட் இஸ் த டைம் ஆஃப் யுவர் ப்ராக்டிஸ் செஷன் கேட்டதுக்கு எஸ் இட் இஸ் லைக் தேட் அப்படின்ன உடனே போர்டுக்கு இமீடியட் இன்ஃபார்ம் பண்ணிட்டார், ஐ எம் ஜஸ்ட் சைனிங் ஆஃப் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ஃபார்மர் கேப்டன் இன்றைக்கி ஐசிசியில் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் போர்டில் இருக்கார். இது பார்த்தீங்கன்னா அவர் வந்து போர்டில் வாஸ் சிட்டிங் தட். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒழுங்கினங்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டு கவாஸ்கரோட அட்வைஸ்லாம் சொல்லி இன்றைக்கி விராட் கோலி வந்து ரிஃபைண்டாக இருக்கார். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி தான் இருந்தார், அரகன்ஸாக இருந்தார். பட் இந்தியன் டீம் ஜெயிக்கக்கூடிய விஷயத்தில் வந்து எனக்கு பெரிய கோவம் என்னென்னா அவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன் 2 விக்கெட் வந்துடுச்சு. ஸோ 2 விக்கெட்ஸ் டவுனு. ராகுல் 1, ரோஹித் சர்மா 1 ரன்னு. அடுத்தது யார் ரெஸ்பான்சிபிள் ஆட வேண்டியது கேப்டன். எதுக்காக T20 ஆடுறவங்க அக்ராஸ் ஆடணும்? ஸோ அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ஆன் த மிடில் ஸ்டம்ப்பு, ஒரு 145 கிலோமீட்டர் ஸ்பீடு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 5 ஓவர் ஆடி இருந்தால் விராட் கோலியோட என்னன்னு செஞ்சிடலாம். விராட் கோலியை விட பேட்ஸ்மேன் கிடையாது. பட் ரைட் இன் டு த ஃப்ரண்ட் ஆஃப் த ப்ளம் அவுட்டு. அது கேட்டவனே அவுட் கொடுத்துட்டாங்க. அது ரேர் நம்ம திருப்பி டிஆர்எஸ் போனார். அது வந்து பார்த்தா ஸ்கூல் பையன் கூட சொல்லுவான் பிளேட் அக்ராஸ் அப்படின்னு. அதே மாதிரி ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் 4th ஸ்டம்ப்பு. பால் ஈரப்பதத்தில் பால் நாட் கம் டு த பேட்டுன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த 3 பிளேயரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து 200 வண்டி ஆடினவங்க. ஸோ அவங்க அதை வந்து யோசித்து தான் ஆடணும். பட் நம்ம வந்து அவங்க நம்ம பேட்ஸ்மேன் குறை சொல்லணும்னு சொல்லலை. இந்த மாதிரி விஷயங்களை வந்து தள்ளிட்டு அதை அழகாக வந்து அதை வந்து காத்து கொண்டு ஆடுறவங்க தான் வந்து இந்தியா ஆட முடியும். ஸோ எல்லா நாளுமே வந்து உங்களுக்கு வந்து சும்மா சாலிடாக வந்து ஈஸியாக கிடச்சிடாது. பால் வந்து மேலே வரும் அப்படின்னா. நேற்று நல்லா கவனிங்க, ஆர்ச்சரோட ஃபைனல் ஓடுறீங்க. ஆர்ச்சர் எப்போயுமே வந்து லாங் ரன் எடுத்து என்ன பண்ண ஷார்ட் ஆஃப் வந்து அடிப்பார் ஷோல்டருக்கு மேலே. நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போட்டார். அதையும் வந்து ஒரு 6 அடிச்சார். அதுக்கப்புறம் பார்த்து அவுட் ஸ்டாப்ஸில் ஒன்று போட்டார், ஒரு ஒயிட் ஒன்று போட்டார். அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டார். டிரைவ் அடிக்க தான் விட்டார். அவங்கள புல் அடிக்க விடல. அவங்க வந்து மிட் விக்கெட்டையும் ஸ்கோலர்களை அடிக்க விடல. அவன் வந்து பால் ஜஸ்ட் ரிலீஸ் த பால். ஸோ 1-1-2-2 அப்படி தான் வந்தது. அப்படி தான் இது போட்டாங்க. அதனால் கொஞ்சம் யோசிக்க திறமை இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கணும். ஒரு அவ்வளோ பெரிய கிரிக்கெட்டர் அவர் 20,000 ரன்ஸ் விராட் கோலி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் அவர் ஆடின ஒரு பிளேயர் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆடுறதை விட்டுட்டு நீங்கள் கிராஸ் ஆடினீங்கன்னா அந்த சுச்சுவேஷனில் இந்தியா தோற்றதுக்கு பெரிய காரணம் அதுவும் கூட தான். ஏன்னா ஐசிசி ரேட்டிங்கில் நம்பர் 1 பிளேயரும் நம்ம தான், நம்பர் 2 பிளேயரும் நம்ம தான். நம்மளே அந்த டிசிஷனில் யூ cannot be like a Vivian Richards. இன்னொரு கொஸ்டின் இந்தியன் டீமில் இருக்குது. என்னன்னா 4th பிளேஸுக்கு யார் அப்படின்ற கொஸ்டின் மார்க் வச்சுட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் விஜய் சங்கரா, பண்டா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கப்போ இப்போ டோனி ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னா இந்தியன் டீமோட நிலை எப்படி இருக்கும்? இல்லை, எனி டைம் வந்து டோனி ரிட்டையர் ஆகக்கூடிய டைம் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months 1 year 3 months வாட் எவர் இட் இஸ். பட் அவர் எப்படி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சடனாக சொல்லிடுவார். ஆமாம், எப்படி டெஸ்ட் மேட்ச்சில் சொன்னாரோ இல்லை ஆச்சரியம்னா டெஸ்ட் மேட்ச் சொல்லப்பட்ட விதம் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவரோட கேப்டன்சியில் வந்து விராட் கோலி கேப்டன் பண்ணியிருக்காரு. அந்த இங்கே மதியானமே நாங்கள் பார்த்தோம் விராட் கோலி செட் த ஃபீல்ட். அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டார். ஸோ அது வந்து ஒரு அடால்ட்ரேலாம் பண்ணல அவர். ஸோ அதனால் வந்து அவர்கிட்ட ஹேண்டில் பண்ணுறது இப்போ ரொம்ப கஷ்டம், சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய ரிசப்ஷன் ஒன்று கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா உலகத்தை திருப்பி வச்சு இந்தியன் கிரிக்கெட்டை வந்து திருப்பி வைத்த பெரிய ஜாம்பவானவர். T20 வேர்ல்ட் கப்பு, 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்பு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி எல்லா ட்ராஃபியும் ஆட்டார். சிஎஸ்கே 4 முறை கொண்டு வந்துட்டார். ஆஃப்டர் த டெமாலிஷன் ஆஃப் சிஎஸ்கே அவங்க திருப்பி வெளியேற்றப்பட்ட பிறகு திருப்பி வந்து அவருக்கு ட்ராஃபி அடிச்சு கொடுத்தாரு.
பெரிய பேட்ஸ்மேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருக்காக இது வரைக்கும் ஆனதே இல்லை, நல்லா தெரியும். அவர் டீமுக்காக பேட்ஸ்மேன். ஸோ அவ்வளோ பெரிய ஸ்டேட்ஸ்மேன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்ட்லாம் வந்து கொடுத்து எல்லாம் ஒரு பெருமைப்படுத்தப்பட்ட விதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்தியாவுக்காக இந்தியா சிட்டிசன் சொல்கிறது ரொம்ப 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 பெருமை. சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆர்மியோட சிம்பிளை வந்து க்ளோவில் போட்டு பண்ணதுக்கு ஒரு பெரிய சர்ச் வந்தது. அடுத்த நாள் வந்து அது வந்து அவர் வந்து நீக்கிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து நீங்கள் ஒரு பெரிய இடத்துல வச்சு தான் அவங்களுக்கு வந்து குட் பை சொல்வார்கள். பட் அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா 4th பிளேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிஷப் பண்ட் அதை கேப்டலைஸ் பண்ணி ஒரு மெச்சூர்டாக இருக்கணும். ஐ எம் வெரி யங் 21 இயர்ஸ் அப்படின்னு சொல்லவே கூடாது. பிகாஸ் சச்சின் டெண்டுல்கர் இஸ் ஓப்பன் ஃபார் த கண்ட்ரி இஸ் ஏஜ் ஆஃப் 16 அப்படி நம்ம அவருக்கு இருக்கிற மென்டாலிட்டியே உங்களுக்கு இல்லை. நீங்கள் எதுக்கு நீங்கள் அந்த இன்னிங்ஸ் வந்து தூக்கி அடிச்சோம். அதுவும் ஒரு வேர்ல்ட் கப்பில் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த வேர்ல்ட் கப்பில் நீங்கள் 2 ரன் வரும்போது வாழ்க்கையில் உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உலகமே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு இந்தியாவுக்காக ஒரு 50-60 ரன் ஆடி அதை நீங்கள் ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே போவீங்கன்றது உங்களுக்கே தெரியாது. பட் நல்லா செட்டில் ஆகிட்டு 4 பவுண்டரி அடிச்சுட்டு 3 மிட் விக்கெட்டில் வந்து க்ளீனாக அடித்து கையில் கொடுத்துட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே போகிறீங்க. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா இன்னும் கூட ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பேட்டிங் வரணும். கீப்பர் பேட்ஸ்மேன் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தினேஷ் கார்த்திக்னு ஒரு 2 இயர்ஸ் வருவார். தினேஷ் கார்த்திக்கோட செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிக்கணும். ரிஷப் பண்டோட பேட்டிங் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அவர் கீப்பிங் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து தோனியோட ரிஃப்ளெக்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக வராது. ஸோ அதை ட்ரை பண்ணி உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் வர்றதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கம்ப்ளீட்டாக முஸ்தபிர் ரஹீம் நீங்கள் எடுத்துங்க பாங்களாதேஷில் அவருக்கு இருக்கப்பட்ட அந்த கான்ஃபிடன்ஸோட அந்த டெண்டன்சி இன்டென்ஷனோட தான் பண்ணுவார். அவர் அதிகமாக பண்ண மாட்டார். அவங்க பைலாம் விடுறதுக்கு சான்ஸே கிடையாது. பியூட்டிஃபுல் கீப்பர், எக்ஸலன்ட் கீப்பர். அவருக்கு என்ன வருமோ அதை மட்டுமே செய்வார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா அவரும் ஏஜ் கம்மி தான். அவர் ரெஸ்பான்சிபிள் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட இங்கிலாண்டில் ஆடினார். பட் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரிஷப் பண்ணலாம் ஆடி இருக்கணும். அம்பத்தி ராய்னு ஒரு நல்ல பேட்ஸ்மேன், அவர் தேவையில்லாமல் இவங்களே ரிட்டையர் பண்ணிட்டாங்க. அவர் வந்து சான்ஸ் அவர் தான் வந்து ரிசர்வ்லேயே இருந்தார். அவர் இன்றைக்கி போகிறேன் நாளைக்கு போகிறேன் இங்கிலாந்து இருப்பார் அப்படி இப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா ஃபார்மேட்டையும் நான் ரிசைன் பண்ணிடுறேன் நான் கிளம்புறேன்ட்டு கிளம்பிட்டார். அந்த மாதிரியான ஒரு கோபமூட்டும் ஒரு இது அதுக்கிட்ட விட அவர் விருப்பத்துற மாதிரி ஒரு இடங்கள் அவரை வந்து கூப்பிட்டுட்டு ஓகே நீ வெயிட் பண்ணி சொல்கிறது. ஏன்னா ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா லாங் பேக் பார்த்தீங்கன்னா NZvsEng சித்து, ஸோ நம்மளுடைய சித்து இருக்கார் பார்த்தீங்களா, இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்கார். அவர் வந்து ஆஸ்திரேலியாவோட ஆடும்போது பேட் கட்டிட்டு உட்காந்துனே இருக்கார். அவருக்கு பிளேயிங் லெவலில் இருக்குன்னு அவருக்கு சொல்லவே இல்லை. லாஸ்ட்டில் பார்த்தா ரிமூவ் ஆல் இஸ் பேட்ஸ் ஜஸ்ட் ஃப்ளோ டு இந்தியா வந்துட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் இப்போ செய்கிறதில்ல. பட் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவான ஒரு கேப்டன் என்னை பொறுத்த வரைக்கும் தோனிக்கு ரவிசாஸ்திரி ஒரு நல்ல ஒரு குட் புக்ஸ் இருக்கானே தெரில. ரவிசாஸ்திரி தேவையில்லாமல் வந்து தோனியை வந்து பின்னாடி அமிச்சாரோ அப்படின்ற ஒரு இது வந்து கருத்து வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது. உலகத்தில் இருக்க எல்லாமே யோசிப்பாங்க. டாப் மோஸ்ட் கிரிக்கெட் எல்லாமே யோசிப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா எல்லாம் என்ன யோசிப்பாங்க இன்னும் போல. இப்போ நாமளே மேட்ச் பார்க்கும்போதே ஏன்னா அவர் இன்னும் வரல, எல்லாருமே சின்ன பசங்க டோடன் வரலையா, என்ன 3 ரன் வரல, என்ன 4 ரன் வரலையா, என்ன வாட் இஸ் திஸ் வாட்ஸ் ராங் அப்படின்னு கேட்கும்போது இது தேவையில்லாத ஒரு சர்ச் ஆகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன், அவர் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். அவர் சைலண்டாக அந்த நேரத்துலையும் போனால் ஒரு 15 ஓவர் ஒரு 50 ரன் அடிச்சிட்டாரு. இதே அவர் சப்போஸ் முன்னாடி போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். தோனியோட இடத்துலேருந்து பார்க்கும்போது ரிஷப் பாண்ட் வந்து ஒரு வயது கம்மியானவர், அவர் வந்து இது சிறப்பாக செய்யக்கூடாதுன்றது என்னுடைய எண்ணம். ஒரு டீம் ஆடுறது எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். தவான் வந்து இப்போது அவர் விளையிட்டாருனாலும் ராகுலால் எல்லா மேட்சுமே அப்படி சிறப்பாக விளையாட முடியல அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 2 மேட்ச் விளையாடக்கூடிய மேட்ச் கட்டத்தில் விளையாண்டா தான் அவங்க நிலைக்க முடியும் அப்படின்ட்டு எல்லாம் தெரியும். தவான் இல்லைன்னா அந்த இடத்துக்கு யார் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ஷிகர் தவான் வந்துடுவார். எனக்கு 1 month he'll be back. பட் ராகுல் has to go to 2 down. அப்படி தான் வரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. ராகுல் வந்து கொடுத்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டார். ஏன்னா ராகுல் வந்து ஒரு அதிரடியான விளையாடக்கூடிய பிளேயர். அவர் கட்டுப்படுத்தி நீ இப்படி T20 வந்து பிரமாதம் ஆடக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு வந்து 50 overs கொடுத்தாங்க. 50 overs வந்து வேர்ல்டு கப் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்கள் சேப்பாக் ஸ்டேடியத்து உள்ளே போய் நடுவில் நின்று பாருங்கள், ஒரு நாள் ஆளே இல்லாத இடத்துல சென்டர் ஆஃப் த விக்கெட் நின்று பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்துடும். அதையே நீங்கள் நினச்சி பாருங்கள், 50,000 பேர் உட்காந்துருப்பான். ஸோ அந்த கரகோஷங்களுக்கு நடுவே அந்த எதிர்பார்ப்புக்கு நடுவே ஒரு ஃபாஸ்ட் பவுலரை, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸை, மேட் என்ட்ரியையும் நீங்கள் வந்து மற்ற பவுலர்ஸை நீங்கள் ஆடணும்னா மனசில் வந்து நான் விழுந்து எல்லாருமே பேசிடுவோம். என்ன யாரான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஈரப்பதம் அப்படி இருக்கும். ஆஃப் ஸ்டம்பு இவ்வளோ ஸ்விங் ஆகும். ட்ரெண்ட் போல்ட்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்விங் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் கொடுத்த சான்ஸ் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரன் ஆனார், 2-3 மேட்ச் ஆட்டார். ஒன்றும் இல்லை, செமிஃபைனல்ஸில் வந்து நமக்கு ஒரு 30 ரன் சேர்த்துருந்தாருன்னு வைங்க, அதுதான் நம்மளுடைய பேட் லக்கு. பட் ஷிகர் தவன் சப்போஸ் வந்துட்டார் அப்படின்னா இவர் வந்து 2 ரன் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுவார். ட்ராப் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் இல்லை. இப்போ அடுத்து வந்து T20 வேர்ல்ட் கப் வருது. ஸோ அவர் பெரிதும் பேசப்படுவார். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பட் இந்த இழந்த புகழை இந்தியா வந்து மீட்டுக்கு வேணுமென்னால் T20 டோர்னமெண்ட்டை வேர்ல்ட் கப்பை நம்ம வின் பண்ணி தான் ஆகணும். பவுலிங் எடுத்துக்கிட்டோம்னா சஹல் அண்ட் வந்து குல்தீப் யாதவ் இவங்க 2 பேரும் நீடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை மறுபடியும் ஜடேஜா அஸ்வின் பார்ட்னர்ஷிப் தொடரும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் கொடுப்பாங்கன்றது டவுட்டு. ஜடேஜா உள்ள வைப்பாங்க.
ஜடேஜா நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு கொடுத்தாங்க 10 ஓவர் போடாரு 30 ரன்ஸ் கொடுத்தாரு ஒரு ரன் அவுட் அடிச்சார் கம்ப்ளீட்டாக பேட்டிங் ஆடுறாரு ஏன்னா அவருக்கு இஸ் கம்ப்ளீட் கிரிக்கெட் கம்ப்ளீட் கிரிக்கெட் சஞ்சய் மந்திரிக்கா போன ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் சைலண்டாக இருக்கணும் கமெண்ட்ரி பாக்ஸில் வந்து என்ன கருத்துக்களோ அதை மட்டும் சொல்லணுமே தவிர டின்ஸ் அண்ட் பிட்ஸுக்கெல்லாம் நான் பவுல் பண்ண அவசியம் இல்லை சின்ன சின்ன பொடி பசங்கன்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து ஜடேஜாவை சப்போஸ் பேச முடியாது ஜடேஜாவோட ஆன்சர் பார்த்தீங்களா 50 அடிச்சுட்டு பேட்டை சுற்றி இப்படி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு உடனே அடுத்த நாள் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா வெல் ப்ரைடு ஜடேஜான்னு போட்டிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கவாஸ்கர் மாதிரி பேசிட்டு போங்க ஸோ நீங்கள் வந்து பெரிய ஜம்மாவங்க பேசுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து நீங்கள் உட்காந்து பேசுவாங்க இந்தியன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து நீங்கள் செமிஃபைனல்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீமுக்கு ட்ராபாகவே பேசிட்டு இருந்தார் வந்து இந்தியா வந்து 250 அடிக்காது இது வந்து அப்படி ஆகுது மேட்டனோட bowling ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்படியான விமர்சனங்கள் கமெண்ட்டில் வந்துகிட்டே இருந்தது பட் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரே சஜஷன் தான் ரவி சாஸ்திரி ஆஸ் கோ டு கமெண்டேட்டர் பாக்ஸ் நல்ல கமெண்டேட்டர் சூப்பரான ஒரு லாங்குவேஜ் லவ்லியே பேசுவார் ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பியும் நீங்கள் ஒரு ஃபாரின் கோச்சை கொண்டு வாங்க அப்படி இல்லை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்நாட் ஏன்னா சுனில் கவாஸ்கர் வேணான்ட்டார் ஸோ சச்சின் வேணான்ட்டார் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் பயப்படுறார் வர்றதுக்கு ஏன்னா விராட் கோலியோட இன்டென்ஷன் அவரோட இன்டிசிப்ளினான ஆக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வேணான்ட்டார் நான் அண்டர் 19 நினைறேன்றார் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான ஒரு கோச்சை வந்து நிச்சயமாக கொண்டு வரணும் ஸோ ஒரு கோச் என்பவர் அவங்க பார்த்து ஒரு டெரராக இருக்கணும் அதே சமயம் ஒரு அன்பாகவும் இருக்கணும் நிறைய கிரிக்கெட் ஆடி ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு இதுவாக தான் சப்போஸ் இருந்திருக்கலாம் ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வசீம் அக்ரம் கேட்டு அவர் வந்து ஒரு வழி ஆகிட்டார் நான் வரேன் போலிங் கோச்சாக வரேன் போலிங் ஏன்னா பிகாஸ் ஆஃப் இஸ் பாகிஸ்தானி ஸோ இந்தியா வந்து எடுக்கல ஆனால் அவருடைய ரெக்கார்ட்ஸ் நீங்கள் தான் அது மட்டும் தான் நம்ம சப்போஸ் பார்க்கணும் ஸோ நீங்கள் ஒய்நாட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிறப்பாக செயல்படுற நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க ரவி சாஸ்திரிக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு பிஆர்ஒனுக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு ஸ்ரீதருக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டு ஃபீல்டிங் கோச்சுன்னு சொல்கிறாங்க பிஆர்ஒன்னு ஸோ ஐ நோ இம் பர்சனலி ஃபார் பாஸ்ட் ஃபார் லாங் இயர்ஸ் பட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோச் ஒரு ஃபிசியோ ஒரு அசிஸ்டன்ட் கோச்சு ஒரு bowling கோச்சு சஞ்சய் பாங்கர் அப்படின்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு பேட்டிங் கோச் அவர் என்ன கிரிக்கெட் ஆடினாரும் யாருக்கும் தெரியாது அவர் ஆனது ஒரு 4 டெஸ்ட் ஆடிருப்பார் நினைக்கிறேன் ஸோ ஒன்ஸ் யூ ஆர் ஜஸ்ட் செல் டவுன் கெட்டிங் க்ளோஸ் ஆஃப் மணி வாட் யூ பாயிண்ட் நீங்கள் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க விராட் கோலிக்கு நீங்கள் ஒன்றும் பேட்டிங் சொல்லிக் கொடுக்க முடியாது அவர் திருப்பி சொல்லிக் கொடுத்தோன்னா எனக்கு தெரியும் போயாண்டுருவார் சொல்ல முடியாது ஏன்னா நான் கேரி கிறிஸ்டன் சொன்ன ஒரு ஆன்சர் அதுதான் கேரி கிறிஸ்டன் வந்து இந்தியா கேப்டன் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்தாங்க கேரி கிறிஸ்டன் ஒன் ஃபேண்டாஸ்டிக் கேப்டன் சொன்னபோது நோ ஐ எம் நாட் அ ஃபேண்டாஸ்டிக் கோச் த டீம் இஸ் ஃபேண்டாஸ்டிக் டீம் வந்து சாலிடான டீம் அதுக்கு நான் கோச்சாக இருந்தேன் அப்படின்னு தான் சொன்னார் பணிவா சொன்னார் அதே மாதிரி லாய்டு வந்து 2 முறை வின் பண்ணார் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அப்போ கிரீனிச் பேசும்போது இஸ் நாட் அ வெரி பிக் கேப்டன் பிகாஸ் டீம் இஸ் பிக் அப்படின்னாரு அந்த மாதிரி இன்றைக்கி இருந்த இந்த இந்தியன் டீம் வெரி குட் டீம் நாம் கையில் வந்ததை விட்டுட்டோம் அதுதான் ஒரு பெரிய வருத்தமான விஷயம் இந்த டீம் திருப்பி வந்து அடுத்த முறை கண்டிப்பாக இருக்கும் பட் இப்போ இருக்கிற ஒரு விக்ரஸ் இப்போ இருக்கிற தோனியோட பங்களிப்பு இதெல்லாம் வந்து திருப்பியும் வந்து நமக்கு வந்து அடுத்த வேர்ல்ட் கப் கிடைக்குமான்னு பட் T20 கண்டிப்பாக கிடைக்கும் T20 டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக சார் உங்களோட இந்த T20 கனவு வந்து இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய கண்ட்ரிலேருந்து நிறைய பேர் நம்மளுக்காக ப்ரே பண்ணிட்டுருக்காங்க கண்டிப்பாக T20 நம்ம அடிப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம் அண்ட் இவ்வளோ நேரம் உங்களோட சஜஷன்ஸ் ரொம்ப நன்றி சார் அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் மீண்டும் என்ன சொல்ல அவங்களாம் சந்திக்கும் முறை உங்களிருந்து நான் உங்கள் முறை கலாவாயிட்டேன்